உண்மையிலேயே நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு தேவதாசர்களும் எல்லாருக்குமே தெரியும், நல்லாவே தெரியும், ஆராதனை இல்லைன்னா ஜபம் இல்லை, ஜபம் இல்லைன்னா ஆராதனை இல்லை, என்னங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் சிறப்பு என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைப்புல மிக சிறப்பாக யுத்தம் பண்ணியிருக்கிறார்கள், வாதாடி இருக்கிறார்கள், வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நிறைய நான் கற்றுக்கொண்டேன். இந்த பட்டிமன்றம் ஏதோ நம்முடைய ஃபயர் ஃப்ளேம் டிவி ஆரம்பிக்கப்பட்டு இதுல இந்த பட்டிமன்றத்தை நாம் பதிவு செய்வோம் என்று அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இதை சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பித்தது. ஆனால் இதுல இவ்வளவு ரகசியங்கள், ஆராதனையை குறித்தும், சபை ஆராதனையை குறித்தும், தனி ஜபத்தை குறித்தும் நிறைய ரகசியங்களை இன்னைக்கு நாம் எல்லாருமே கற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சாதாரணமாகவே மனிதர்களை குறித்து நான் பேசல, இயேசு கிறிஸ்துவே அவரை குறித்து மட்டுமே நான் பேசி ஒரு கதையை நான் உங்களுக்கு தெளிவா புரிந்து கொள்ளும்படி பேசி முடிச்சுட்டு தீர்ப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் கூட்டமாக இருந்தார் இல்லையா? சபை ஆராதனை, சபை பகலெல்லாம் கூட்டத்தில் இருந்திருக்கிறாரு. ஆனா அதிகாலையிலையும் இரவிலையும் வனாந்தரமான இடத்திலும் தனியா இருந்தார் இல்லையா? ஒரே ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து தான். கூடியும் இருந்திருக்கிறாரு, தனியாவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப ரெண்டு இடத்திலுமே இருந்தாரு. சபை ஆராதனையிலும் இருந்தார் இயேசு கிறிஸ்து, தனிப்பட்ட ஜெபத்திலையும் அவர் இருந்தாரு. வேற யாரையும் நம்ம சாட்சி எடுத்துக்கொண்டு தேவையில்ல. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய ஒரு மாதிரி இதுதான். பிதாவோடு இருக்கும் பொழுது தனிமையா இருந்தாருங்க, மக்களோட இருக்கும் பொழுது திருச்சபை ஆராதனையில் இருந்தாருங்க. அப்போ விசுவாசிகளாகிய நாம இயேசுவை போல அதிகாலையிலையும் இரவுலையும் தனி ஜபத்துல நம்ம வேரூன்றி இருந்து விட்டு பகல் நேரத்துல சபை ஆராதனையில ஐக்கியத்திலையும் கனித்தர வேண்டும். இதுதான் இந்த இரண்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இரண்டு கண்கள். பறவை எடுத்துப்போம், பறவைக்கு ரெண்டு இறக்கைகள் இருக்குது. ஒரு இறக்கை இல்லைனாலும் வலது இறக்கை இல்லைன்னா பறக்க முடியுமா? முடியாது. இடது இறக்கை மட்டும் இருந்தா பறக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தருடைய சாட்சி வந்திருக்குது, வரலாற்று சான்றாக நான் சொல்லுகிறேன். சார்லஸ் ஸ்பர்ஜன் இருக்கிற ஒரு தேவ மனிதன். ஆலய ஆராதனைக்கு வந்த எத்தனையோ குடிகாரர்கள், எத்தனையோ தேவனை அறியாத நாத்திகர்கள் அந்த சபை வழிபாட்டின் மூலமாக ஆவிக்குரிய ரீதியில உருமாறி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தன்னுடைய பாவங்களை விட்டு அந்த பிரசங்கத்தை கேட்டு எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார்கள். அப்போ ஐக்கியத்தின் பலம் கிடைக்கிறது. அடிக்கடி இந்த வசனத்தை படிச்சோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ சபை என்பது ஆடுகளின் தொழுவமாக இருக்கிறது. தொழுவத்துக்குள்ள இருக்கிற ஆடுதான் பாதுகாப்பாக இருக்கும். தனித்து விடப்பட்டு தனித்து திரிகிற ஆட்டை பிசாசாகிய சிங்கம் எளிதில் இரையாக்கி விடுவார். அப்ப சபை இல்லாமல், சபைக்கு போகாம சபை இந்த தொழுவத்துக்குள்ள இருக்கிற ஆடுகள் பாதுகாப்பா இருக்கிறது. இங்கிருந்துதான் என்னங்க ஸ்தோத்திரம், பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. சபைக்குள்ள ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. இன்னைக்கு கூட பிரசங்கத்தை நாங்க பண்ணணும். என்ன பண்ணணும்? கடைசி காலம் நெருங்குகிறது, வேலைக்குள் இருக்கிறாயா இல்ல வெளியில் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை நான் பேசினேன். வேலைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு. உலகம் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடம் மட்டும் அழியாமல் இருந்தது. அந்த இடம் தெரியுமா? அதுதான் நோவாவுடைய பேழையாக இருக்கிறது. இன்னொரு வரலாற்று சான்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தனி ஜபத்துக்காக நான் சொல்லுகிறேன். ஜான் வெஸ்லி என்பவர் அதிகாலையில தினமும் 4 மணிக்கு எழுந்து 2 மணி நேரம் தனி ஜபம் பண்ணுவாராம். மார்ட்டின் லூதர் அவர் என்ன பண்ணுவாரா, எனக்கு இந்த நாளில இன்று வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது,
எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால நான் அதிக மணி நேரம் நான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அதிக வேலை இருந்தால் அதிக மணி நேரம் ஜெபிப்பேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவாரா, தனி அறையில தான் அவருடைய மறுமலர்ச்சி எல்லாமே உருவானது. எல்லாமே யாரு? மார்ட்டின் லூத்தர். உலகத்துல மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கினவர் இந்த தனி ஜெபத்துல தான் பிறந்தது என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில சாட்சி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இன்னும் தனி ஜெபம் பண்றதுல ஜார்ஜ் முல்லரை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். தன் வாழ்நாள்ல 50,000க்கு மேற்பட்ட ஜெபங்கள், 50,000க்கு மேற்பட்ட ஜெபங்கள் தனி அறையில உட்கார்ந்து பதில் பெற்றிருக்கிறாருங்க. அநாதை இல்லங்களை கடத்திருக்கிறாரு. தனி ஜெபம் தான் விசுவாசியை அசைக்கக்கூடிய பலம் என்று சொல்லி நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல யாக்கோபு தெரியும் எல்லாரும். பழைய ஏற்பாட்டுல யாக்கோபு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு தனித்து இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமம் 32:24 இங்க பார்க்கலாம். தனித்து இருந்தான். அந்த தனிமையான ஜெபத்தில் தானே அவன் தூதனோட போராடி ஆசீர்வாதத்தை பெற்று இஸ்ரவேலியாக மாறினான் என்றதை வரலாற்று சான்றாக வேதத்துல நம்ம அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, சபை ஆராதனையில போதிக்கப்படுகிற அந்த வார்த்தை தான் தனி ஜெபத்தில் தியானிக்கப்படும் பொழுது கிரியை செய்கிறது. அப்ப தனி ஜெபத்துல போய் ஜெபம் பண்றோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தனி ஜெபத்துல நீங்கள் ஜெபம் பண்ற அந்த ஜெபத்திற்கு கிரியை நடக்கணும்னா சபை ஆராதனையில போதிக்கப்படுகிற வார்த்தையை கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிற தீர்ப்பு தெளிவாக புரிஞ்சிருக்கிறோம். தானியேலா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தனிமையில ஜெபித்து தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது உலகத்தின் முடிவை பற்றிய உன்னத வெளிப்பாடுகளை பெற்றார்கள். தானியேலுக்கு வருகிற அந்த கிறிஸ்து காலங்கள், அந்த காலங்களை குறித்து தானியேலுக்கு உன்னதமான வெளிப்பாடு கிடைச்சிச்சு. யோவானுக்கு எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்தை ஆண்டவர் தத்ரூபமாக காட்சிகளை கொடுத்து தரிசனங்களை கொடுத்து எழுத வைத்தார். இதெல்லாம் எப்போ? பத்மத்தீவில தனிமையா இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட தரிசனங்களை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப இரண்டு பக்கமே வாதங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. ஆனால் சபை ஆராதனை அணியினர் சொல்ற அவங்களுக்கும் தனிப்பட்ட ஜெப அணியினர் உங்களுடைய கருத்துக்களை அள்ளி நீங்க வீசி வைக்கிறீங்க. நடுவராகிய நான் இப்பொழுது நான் தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்புக்கு முன்னாடி நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு சின்னதான ஒரு கதையை நான் சொல்லிட்டு நான் தீர்ப்பை முடிக்க போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் தேவ மனுஷன், ஒரு பாஸ்டராக இருந்திருக்கிறாரு. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியில ரொம்ப வல்லமையா இருந்தது. ஒரு மனுஷன் எப்போதுமே வல்லமையா இருக்கிற ஒரு ஊழியக்காரியை பார்த்துட்டு என்ன நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க, எப்ப ஜெபம் பண்ணுவீங்க, இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு மனுஷன் போயிட்டு, ஐயா நீங்க இவ்வளவு வல்லமையா ஆவிக்குரிய ரீதியில நீங்க வளர்ந்து பெரிய அற்புதம் அடையாளம் செய்றீங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி ரகசியத்தை அவன் கேட்கும் பொழுது அவரு சொன்னாரா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து ஆராதிக்கிறது காரணமா, இல்ல உங்க வீட்டுல நீங்கள் தனிமையா முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறது காரணமான அந்த மனிதன் கேள்வி கேட்டானா. அப்போ என்ன கேள்வி கேட்டானா, ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து ஆராதிக்கிறது தான் இவ்வளவு வல்லமையா நடத்துறதுக்கு காரணமா, இல்ல உங்க வீட்டுல தனியா நீங்க முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறீங்களே அது காரணமானு கேட்டானா. இந்த தேவ மனிதர் சிரித்து கொண்டே அந்த வாலிபனை தன்னுடைய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாராம். அங்க ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுல தண்ணீர் இறைக்கிறதுக்காக ஒரு பெரிய வாளி பக்கெட்டும் கயிற்றோடு கட்டப்பட்டு இருந்துச்சு. அவர் அந்த வாலிப தம்பி கிட்ட சொன்னாரு, தம்பி இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து வெளியே கொண்டு வரணும்னா நமக்கு கயிறு முக்கியமா இல்ல தண்ணி எடுக்கக்கூடிய அந்த வாளி முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த வாளி குழம்பி போய், ஐயா என்ன இப்படி கேக்குறீங்க, கயிறு மட்டும் இருந்தா வாளி இல்லாம தண்ணி எப்படி போட முடியும், வாளி மட்டும் இருந்தா கயிறு இல்லாம கிணத்துக்குள்ள எப்படி இறங்க முடியும், இரண்டுமே இருந்தா தானையா தண்ணிய வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசி முடிச்ச உடனே தேவ மனிதர் சொன்னாரு, அதான் தம்பி ரகசியம். இந்த ஆழமான கிணறு தான் தேவ சமூகம். அந்த வாளிய தனியா கிணத்துக்குள்ள இறக்கி அந்த இடத்துல இருக்கிற அந்த தண்ணிய முழுவதுமே அதுதாங்க தனிப்பட்ட ஜெபம். அப்படி மொண்ட தண்ணீர கயிற்றோடு பலத்துல எல்லாம் பிடிச்சோட என்ன பண்றோம், மேல எல்லாரும் பார்க்கும்படி இந்த கீழே இருக்க தண்ணியை மேல கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாத்தியா, அதுதான் சபை ஆராதனை. அப்ப வாளி மட்டும் இருந்தா கயிறு இல்லைன்னா தண்ணி மேல வருமா, வராது. கயிறு மட்டும் இருந்து வாளி இல்லைன்னா கிணத்துக்குள்ள தண்ணி மேல கொண்டு வர முடியாது. இப்ப புரிஞ்சிருப்பீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க தாசர்களே. இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு இந்த கதையில தாங்க இருக்குது.
நம்மளோட பலர் வாளி மட்டும்தான் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். சில பேர் தனி ஜபம் தனி ஜபம் தனி ஜபம்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறீங்க. வாளி மாறி தனி ஜபம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா சபையாகி ஐக்கியம் என்கிற கயிறு அந்த பக்கம் இருக்கிறதான சபை ஆராதனை என்று பேசிய அருமையானவர்களே, அந்த கயிறு இல்லாம அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில வெளியரங்கமான மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படாம போயிடுவோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர் கயிறு மட்டும் தான் வச்சிருப்பாங்க, சபை ஆராதனைக்கு மட்டும் வருவாங்க. ஆனா தண்ணி ஜபம் என்கிற வாளி இல்லாததுனால அவங்க ஆத்துமாவுக்குள்ள தேவனுடைய ஜீவ தண்ணீர் நிரம்பாம வறண்டு போயிருப்பாங்க. தனிப்பட்ட ஜபம் என்பது ஒரு விசுவாசியுடைய வேறு. அது பூமியில் உள்ள அந்தரங்கமான யாவருக்கும் தெரியாம தான் இருக்கணும். சபை ஆராதனை வெளியரங்கமாக இருக்கும். ஆனா தனி ஜபம் வேதம் சொல்லி கொடுக்கிறது. நீ அதாவது அறையுடைய நீ என்ன பண்ற, அறைக்குள்ள போகுது அதை நீ சாத்திட்டு என்ன பண்ற, கூட்டி நீ ஜபம் பண்ணு. அப்போ ஆராதனை என்பது வெளியரங்கமாய் நடக்கக்கூடியது. தனி ஜபம் என்பது யாருக்குமே தெரியாம அந்தரங்கமாய் நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சபை ஆராதனை என்பது விசுவாசிகளுக்கு ஒரு கனி மாதிரி. அது சபையில எல்லாரும் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதிரி வெளியரங்கமாக இருக்கணும். கனிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணங்கள் சபையில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தண்ணி ஜபம் ஜபிக்கிறது தெரிஞ்சிருக்க தேவையில்லை. தண்ணி ஜபம் கர்த்தருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். அது அந்தரங்கமாக இருக்கணும். நம்ம சபைக்கு வந்தோம்னா அந்த கனிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அன்பா இருக்க வேண்டும், ஐக்கியமா ஒருவருக்கொருவர் சபையில உதவிகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் இது ரெண்டும் கோர்த்து எடுக்கிறது தான். தனி ஜபம் இருக்கிறவர்களுக்கு சுயம் போய் தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய, கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய என்னங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தனி ஜபத்தின் மூலமாய் உருவாகிறது. அதே நேரத்துல சபையிலே இந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம காட்டுவதற்கு, வெளியரங்கமாக காட்டுவதற்கு என்ன பண்றோம், சபைக்கு வருகிறோம். அன்பானவர்களே, வேறு இல்லைன்னா மரத்துக்கு ஜீவன் கிடையாது. கனி இல்லைன்னா அந்த மரத்தினால யாருக்குமே பயன் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு விசுவாசியுடைய உண்மையான ஆழமான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அந்தரங்கத்தில் பலன் என்ன தெரியுமா? விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறதுக்கு எது மிகவும் பெரிய உதவியா இருக்கிறது தெரியுமா? தனிப்பட்ட ஜபமும் அந்த சபையோடு இணைந்த கர்த்தருக்கு செலுத்துகிற சபை ஆராதனையும் இரண்டு கண்களை போல சம அளவில் பெரிதாக உதவுகிறது என்பதை இந்த பட்டிமன்றத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தீர்ப்பை இப்பொழுது எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தனி ஜபத்திலையும் வளரணும், சபை ஆராதனை நினைச்சிருக்கணும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இரண்டுமே நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் இன்னைக்கு அழகான ஒரு தீர்ப்பை நமக்கு என்ன பண்ண இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த பட்டிமன்றத்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோமா? முடிச்சிரோமா? ஐயா முகத்தை செய்யா